ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். இன்றைக்கி நம்ம பார்க்குற டாபிக் 10th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய சிங்குலர் அண்ட் ப்ளூரல் ஃபார்ம் தான் பார்க்க போகிறோம். இது கொஸ்டின் நம்பர் 7th கேட்கக்கூடிய கொஸ்டின் நம்பர் 7ல் இந்த டாப்பிக்லேருந்து கேட்பாங்க. டெக்ஸ்ட் புக்கில் இந்த டாபிக் எங்கே கவர் ஆகுனா செகண்ட் யூனிட்டு அண்ட் 6th யூனிட் இருக்குது. ஓகேவா? பேஜ் நம்பர் 35லையும் நெக்ஸ்ட்டு 176 இந்த பேஜ் நம்பர்லையும் இந்த சிங்குலர் ப்ளூரல் வந்து கவர் ஆகுது. ஓகேவா? இதில் ரூல்ஸ் நிறைய இருக்குது. லாஸ்ட்டு பேஜில் நம்மளுக்கு ஒரு 25 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்காக கொடுத்துருக்கேன். அந்த 25 கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் இந்த ரிவிஷனு மிட் டர்ம் கேட்ட கொஸ்டின்ஸ், ப்ரீவியஸ்லி கேட்ட கொஸ்டின் கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணி நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஒரு ப்ராக்டிஸ்க்காக இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இதில் நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட் ரூல் என்னன்னு பார்ப்போம். By adding s in the singular vowels before vowel letter வந்துன்னா நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் எஸ் ஆட் பண்ணணும் சொல்கிறாங்க. இப்போ இ அப்படின்றது வவுல் லெட்டர், ஆப்பிளில் இ, அப்போது எஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கிலோ லாஸ்ட் லெட்ரு ஓ, அப்போ கிலோஸ். ஓகேவா? இது போல் வவுல் லெட்டர் ஸ்டார்ட் பண்ணால் லாஸ்ட்டில் எஸ் ஆட் பண்ணணும். செகண்ட் ரூல் என்னன்னா கான்சனன்ஸ் சொல்லக்கூடிய லெட்டர்ஸ் இருந்தால் அதுக்கு நெக்ஸ்ட்டு எஸ் ஆட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் இப்போ சொல்லிட்டு பாய் வந்தால் பாய்ஸ், அதே போல் டெஸ்க்னா டெஸ்க்ஸ் எஸ் ஆட் பண்ணும். பெரும்பாலும் இந்த சிங்குலர் ப்ளூரல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா கவுண்டபிள் நவுன்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். சிங்குலர் அப்படின்றது என்னென்னா ஒரே ஒரு பொருளை சொல்கிறது. ப்ளூரல்னால் நிறைய பொருளை சொல்கிறது ப்ளூரல் ஃபார்ம். ஓகேவா? அன்கவுண்டபிள் நவுனில் வராது. ஓகேவா? சிங்குலர் ப்ளூரல் வராது. ஓகேவா? நெக்ஸ்ட் ரூல் பார்ப்போம். தேர்ட் ரூலு அந்த சிங்குலர் நவுனில் எண்ட் ஆஃப் த வேர்ட்ஸ் வந்து எஸ்ஸு, சிஹெச்இ, எஸ்ஹெச்இ, ஓ, எக்ஸ் இது போல் முடிஞ்சிருந்தா இது மாதிரி முடிஞ்சிருந்தா அப்போ என்ன பண்ணணும்னா இஎஸ் ஆட் பண்ணும். ஆட் இஎஸ். ஓகேவா? இஎஸ் வந்து ஆட் பண்ணணும். பாருங்க, எக்ஸாம்பிள் பஸ், எஸ் முடிஞ்சிருக்கா, அப்போ பஸ்ஸஸ். விஷ், எஸ்ஹெச் முடிஞ்சிருக்கா, அப்போ விஷஸ். இது போல் நம்ம சேஞ்ச் பண்ணோம். ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் ரூல் சரி, ஃபோர்த் ரூலா தேர்ட் ரூலா 7th ஃபோர்த் ரூல் தான். ஃபோர்த் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ரூலு ஒய் வந்தா எண்ட் ஆஃப் த லெட்டர்ஸ் வந்து ஒயில் இல்லை சில எக்ஸெப்ஷன் இருக்குல்ல. இப்போ சொன்னபடி எஸ்சி சிஹெச்லாம் அதுக்கு சில எக்ஸப்ஷன்ஸ் உண்டு. ஓகேவா? ஸ்டூடியோஸ், ரேடியோஸ் அது ஓல் முடிஞ்சிருக்குனால நம்ம இஎஸ் ஆட் பண்ண முடியும் இந்த இடத்துல. ஓகேவா? இப்போ எஸ்கிமோஸ் லாஸ்ட் 2024 அந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இந்த வவுல்ஸ் ஃபஸ்ட்டு ரூல்ஸ் நம்ம சொல்லிக்கல, அது எஸ்கிமோஸ் அது வந்து ஒரு பப்ளிக் கொஷின். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபோர்த்து கொஷின் பார்ப்போம். ஃபோர்த்து ரூல்ஸ் சேஞ்ச்
ஒய் வந்துருச்சுன்னா அது என்ன வரும்னா ஒய் ரிமூவ் பண்ணிவிட்டு ஐஇஎஸ் ஆட் பண்ணணும். ஓகேவா? ஒய்யை ரிமூவ் பண்ணிவிட்டு ஐஇஎஸ் ஆட் பண்ணணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பேபி ஒயில் வந்துருக்க ஒய், அப்போ ரிமூவ் பண்ணிவிட்டு பேபிஸ். அதே போல் கீ ஒய் ஒன்று இருக்கா, அப்போ ஒய் ரிமூவ் பண்ணிவிட்டு கீஸ். சாரி இந்த ஒய் ஐஎஸ் ஆட் பண்ணும்போது நீங்கள் ஒரு சில ரூல்ஸ் ஒன்று என்னென்னா, ஒய்க்கு முன்னாளுகள் லெட்ரு வவுலாக இருக்குதா பார்க்கணும். இப்போ பி வந்து கான்ஸ்டன்ட் இருக்குது, பி வந்து கான்ஸ்டன்ட் இருந்தால் அந்த ஒய்யை ரிமூவ் பண்ணிவிட்டு ஐஎஸ்ஸாக மாறும். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஒய் வரும்போது அது பிஃபோராக வவுல் லெட்டர் இருக்கா கான்ஸ்டன்ட் லெட்டர் இருக்கா பாருங்கள். வவுல் லெட்டர் இருந்தால் அதை எஸ் மட்டும் ஆட் பண்ணால் போடும். சப்போஸ் ஒய் முன்னால் கான்ஸ்டன்ட் லெட்டர் இருந்துச்சுன்னா அந்த ஒய்யை ரிமூவ் பண்ணிவிட்டு ஐஇஎஸ்ஸை ஆட் பண்ணிடணும். ஓகேவா? இப்போது எக்ஸ் பாருங்கள். ஒய்க்கு பிஃபோர் பி இருக்குது கான்ஸ்டன்ட் லெட்டர், ஸோ அந்த ஒய்யை ரிமூவ் பண்ணிவிட்டு ஐஎஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த ஒய்க்கு பிஃபோர் என்ன லெட்டர் இருக்குது, இ இருக்குது. இ வந்து வவுல் லெட்டர், ஸோ ஒய்யை ரிமூவ் பண்ணாமல் வெறும் எஸ் மட்டும் ஆட் பண்ணால் போடும். ஓகேவா? ஓகேவா? நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஒய் பிஃபோர் vowels வெறும் எஸ் ஆட் பண்ணும். y before கான்சனன்ட் ஐஎஸ் ஆட் பண்ணும். இந்த ரூல்ஸ் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிங்க. ஒரு இம்பார்ட்டண்ட், வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் ரூல் பார்ப்போம். 5th ரூல். சப்போஸ் எஃப் இல்லை எஃப்இ இந்த மாதிரி லெட்டர்ஸ் எஃப்ஓ எஃப்இஓ முடிகிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம எஸ் இல்லைன்னா விஇஎஸ் அந்த எஃப் ரிமூவ் பண்ணிவிட்டு என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, விஇஎஸ் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? எஃப் இருந்தால் அந்த எஃப் ரிமூவ் பண்ணிவிட்டு என்ன ஆட் பண்ணோம், விஎஸ் ஆட் பண்ணோம். இல்லை ஒரு சில எக்ஸெப்ஷன் இருக்குது, நான் போக போக சொல்கிறேன். ஓகேவா? பாருங்கள், எக்ஸாம்பிள் பார்ப்போம். லீஃப் எஃப்ல முடிஞ்சிருக்கா, அப்போது லீவ்ஸ். அது நம்ம தெரிஞ்சது தான் கேட்குறாங்க. ஓகேவா? அதே போல் லைஃப் எஃப்இ முடிஞ்சிருக்கா, அப்போது லைவ்ஸ். இல்லை சில எக்ஸெப்ஷன் இருக்காது சொல்கிறதுங்க. எக்ஸெப்ட் என்ன எக்ஸெப்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ ப்ரூஃப் இருக்கா, ப்ரூஃபை ப்ளூரலாக மாற்றும்போது ப்ரூஃப்ஸ் தான் வரும். ப்ரூஃப்ஸ் எஃப் வந்து எஸ் ஆட் ஆகும். இதுக்கு ஒரு எக்ஸெப்ஷன். ஓகேவா? இப்போ ரூஃப் வந்தால் ரூஃப்ஸ், கச்சீஃப்னா கச்சீஃப்ஸ், இது போல். ஓகேவா? நெக்ஸ்ட் ரூல் 6th ரூல் பார்ப்போம். சேஞ்ச் த வவுல் ஓஓ பிகம்ஸ் இஇ. அதாவது சேஞ்ச் ஆஃப் வவுல் ஓஓ இருந்துச்சுன்னா இடையில் இஇயாக மாறும். எங்கே மாறும் சொல்கிறேன் பாருங்கள். இ எப்படி மாறும்னா, எக்ஸாம்பிள் இப்போ ஃபுட்டுன்னு ஒன்று இருக்குன்னா இடையில் இது சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆஃப் இன்சைடு லெட்டர்ஸ் வவுல் லெட்டர்ஸ் சேஞ்ச் ஆகும். ஃபுட்னா ஃபீட்.
அதே போல் சேம் டைம் கூஸ் டூட் அண்டா டீட் ஓ சொல்லி இஎம்ஆர். ஓகேவா, இது நோட் பண்ணிக்கணும் நீங்கள், வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் 7. இதில் ஒரு சில இது இருக்குது. மேன்னா மென்னு இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். ஓகேவா, இஎஸ் ஆட் பண்ணிட்டோம், இன்சைட் அவுல் சேஞ்ச் பண்ணிட்டோம், ஒய் சேஞ்ச் பண்ணிட்டோம். நான் ரூல்ஸ் மறுபடியும் பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு ரூலு வவுல் லெட்டர் இருந்தால் எஸ் ஆட் பண்ணுற சிங்குலர் நவுனில் லாஸ்ட் லெட்ரு வவுல்ஸ் இருந்தால் எஸ் ஆட் பண்ணியிருக்கோம். கான்ஸ்டன்ட் இருந்தால் எஸ்ஸு. அது பிஃபோர் ஆகிற லெட்டர்ஸில் ஓஓஇஏ வந்தால் அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஓகேவா சிங்குலர் ப்ளூரலாக பார்த்துக்குங்க. ஓகேவா, எஸ்ஸு சிஹெச்சு எஸ்ஹெச்சு ஓஎக்ஸ் இது மாதிரி முடிஞ்சிருந்தா இஎஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஒயில் முடியும் போது பிஃபோர் லெட்டர்ஸ் கான்ஸ்டண்ட்டாக வவுலாக பார்க்கணும். கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் என்ன சொல்லியிருக்கேன், ஐஎஸ் ஆட் பண்ணணும். ஒய் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு வவுல் லெட்டர் இருந்தால் ஒய் பக்கத்தில் எஸ் போடணும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு எஃப் எதை இருந்துச்சுன்னா அது விஎஸ்ஸாக மாற்றினா போதும். எஃப் ரிமூவ் பண்ணிவிட்டு விஎஸ் ஆட் பண்ணிடணும். இல்லை எக்ஸப்ட்டு ப்ரூஃப்ஸ் எஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அதே போல் ஓஓ சவுண்ட் மிடில் வரும்போது அது என்ன மாறும், இஇயாக மாறும். அதே போல் இன்சைட் வவுல்ஸ் போட்டு எழுதிக்கலாம். ஓகேவா, இன்சைட் வவுல் என்னென்ன பார்ப்போம். இன்சைட் வவுல்ஸ் என்னென்ன மாறும் பாருங்கள். இப்போது மேன் வந்துன்னா ஏ வவுல் டன் இது ஏஐஓயூஏ வவுல் டன் அப்போது மென்னாக மாறும். ஓகேவா, அதே போல் மவுஸ் தான் மைஸாக மாறும். ஓ ஐ. ஓகேவா, யூ இது மாதிரி மாறி இருக்கு. ஓகேவா, நெக்ஸ்ட் ரூல் சில நவுன்ஸ் சில இதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் 8 ஓஎனில் முடிஞ்சால் ஏவாக மாறும். ஓஎனில் முடிஞ்சால் ஏவாக சேஞ்ச் ஆகும். என்னென்னு பார்ப்போம் ரூல்ஸில். கிரிட்டேரியா அப்படியே ஓஎனில் முடிஞ்சிருக்கு. அப்போ அப்படியே அதை கட் பண்ணிவிட்டு ஏ மட்டும் போட்டால் போதும். ஓகேவா, CRITERIE ஆன் ஓஎனை ரிமூவ் பண்ணிவிட்டு ஏவாக சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஐஎக்ஸில் முடிஞ்சா என்ன மாறும், ஐசிஎஸ் முடியும், இல்லைன்னா ஐஎக்ஸ்இஎஸ் இதுலேயும் வரலாம். ஓகேவா, எக்ஸாம்பிள் அப்பேண்டிக்ஸ் என்ன வரும், ஐஎஸ்ஐ. இந்த ஐஎக்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு என்ன போடலாம், ஐசிஎஸ் அப்பெண்டிசிஸ் இது மாதிரி மாற்றலாம். ஓகேவா, ஒரு சில இதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வர்றது 10 என்ன சொல்லியிருக்காங்கன்னா யூஎம்ஓ ஆனோ இதை முடிஞ்சால் அந்த வேர்டு முடிஞ்சிருந்தால் நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிட்டு ஏவாக சேஞ்ச் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் டேட்டம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது வெரி இம்பார்ட்டன்ட். டேட்டம்னா யூஎம் ரிமூவ் பண்ணிவிட்டு டேட்டா. ஓகேவா, அதே போல் மீடியா
யூஎம் வந்து ஏவா முடிஞ்சிருக்கு. ஓகேவா? அது ஸ்டேடியம், ஸ்டேடியா இது போல் ஒரு ஓகேவா? அதே போல் ஸ்ட்ரேட்டியம், ஸ்ட்ரேட்டம், ஸ்ட்ரேட்டா இது போல் சேஞ்ச் ஆகும். வெரி இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருக்கு. ஓகேவா? 11th ஐயில் முடிஞ்சா, அதாவது யூஎஸில் முடிஞ்சா ஐயை வந்து ஆட் பண்ணோம். அந்த யூஎஸை ரிமூவ் பண்ணிவிட்டு ஐயை ஆட் பண்ணோம். இப்போ எக்ஸாம்பிள், இப்போது சிலபஸ் இருக்கா, சிலபஸ் அஸ்ல முடிஞ்சிருக்கா, அப்போது ரிமூவ் பண்ணிவிட்டு சிலபி, ஓகேவா? என்ன இருக்கோ அதுதான் நம்ம போட்டிருக்கோம். அதே போல் ஃபோக்கஸ் அசு முடிஞ்சிருக்கு, ஃபோக்கி இது போல் நம்ம போட்டுருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ரூல் 12th ரூல்ஸ் லாஸ்ட்டாக பார்ட் முடிச்சிடலாம். ஒரு சில இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் சிங்குலரும் ப்ளூரலும் சேமாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் டீர், இதுக்கு ப்ளூரல் ஃபார்ம் டீர் தான். ஓகேவா? அதே போல் கேட்டில், இதுக்கு ப்ளூரல் ஃபார்ம் கேட்டில். சேம் சிங்குலர் ப்ளூரல் சேமாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சில இதுக்கு வந்து ப்ளூரல் ஃபார்மட் தான் இருக்குமே. ஆல்வேஸ் ப்ளூரல். 13th ரூல் லாஸ்ட் ரூல் ஆல்வேஸ் ப்ளூரல். என்ன ப்ளூரல் ஃபார்ம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிசஸ், இது எல்லாம் ப்ளூரல் ஃபார்ம் தான். ஓகேவா? அதே போல் பீப்புள் ப்ளூரல் ஃபார்ம் தானே. இது மாதிரி அதுக்கான இது வந்து இருக்குது. நெக்ஸ்ட் இது வந்து ஒரு 25 கொடுத்துருக்கேன். இல்லை லாஸ்ட்டு ஒன்று சொல்லிடுறேன் உங்களுக்கு. சில வந்து காம்பவுண்ட் நவுன்ஸ் மாதிரியே ஒன்று வரும், பார்த்துருப்பீங்க. எக்ஸாம்பிள் ஒன் மீட்டுங்க. காம்பவுண்ட் சிங்குலர் அண்ட் ப்ளூரல். காம்பவுண்ட் சிங்குலர் ப்ளூரல் பார்த்தீங்கன்னா எப்படி விட்டு பாருங்கள். சன் இன் லா, சன் இன் லா இது மாதிரி வரும்போது ஃபஸ்ட்டு வரக்கூடிய பாட்டில் தான் நீங்கள் வந்து எஸ் ஆட் பண்ணணும். இல்லை சில எக்ஸப்ஷன்ஸ் வந்து இருக்குது, அதை நான் சொல்கிறேன். ஓகேவா? சன்ஸ் இன் லா, சன்ஸ் இன் லா எஸ் வந்து ஃபஸ்ட் பார்ட்டில் ஆட் பண்ணியிருக்கோம். அது என்ன இது? இப்போ இதை பாருங்கள். டைனிங் டேபிள், சாரி ரூம்ஸ் போட்டலாம். டைனிங் ரூம், டைனிங் ரூம்ஸ் ப்ளூரல் ஃபார்ம் டைனிங் ரூம்ஸ், டைனிங் ரூம்ஸ் எஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதே போல் ஸ்பூன்ஃபுல், இது ஸ்பூன்ஸ்ஃபுல். ஓகேவா? இது போல் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம கொடுத்த டாபிக் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு இந்த 25 கொஸ்டின்ஸை நீங்கள் நல்லா ப்ரீவியஸ்லி கேட்ட 25 கொஸ்டின்ஸ் நான் கொடுத்துருக்கேன் எக்ஸசைஸ்க்காக. நீங்கள் சைடில் வந்து நோட் பண்ணி வச்சுக்க, பேப்பர்லேயும் பென்லேயோ ரைட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா?